வளாகத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறோம். சிறப்பான மரக்கன்றுகள் நட்டினோம். பிறகு ராஜராஜ சோழனுக்கு இணையான இந்த விக்கிரம் பச்சை மனிதர் குண்டு ஒவ்வொருத்தருக்கும் பரிவட்டமாக கட்டப்பட்டது. இந்த அழகிய தருணத்தில் இசை வாத்தியங்கள் முழங்க தஞ்சாவூரில் முக்கிய நகரங்கள் வீதிபடியாக இந்த அழகை வந்தடைந்தோம். வந்தடைந்த அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். இந்த மேடையானது இதுவரைக்கும் தஞ்சை நகர் பார்க்காத ஒரு மேடை. ஏனென்றால் இங்கு வரலாறு இருக்கிறது, வரலாறு அமைக்கப் இருக்கிறது, உலக திருக்குறள் கூட்டமைப்பு இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது. பாரத் எல்லோ பேஜஸ் என்கிற ஒரு புதிய பரிணாம டிஜிட்டல் உலகம் தஞ்சை மக்கள் மூலமாக இந்த உலகிற்கு அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. ஆகையால் நண்பர்களே, இந்த கூட்டம் உலகில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமான கூட்டம். இந்த கூட்டத்தில் வந்திருக்கும் அனைத்து விருந்தினர்களையும் வரவேற்று உங்களை கௌரவப்படுத்துவதில் எனக்கு கிடைத்த வாய்ப்பாக எண்ணி வருகிறேன். மாண்புமிகு சன் ராமநாதன் ஐயா மேயர் நம்ம கூட்டத்திற்கு முதல் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த அரங்கத்தை நமக்காக வழங்கி உள்ளார்கள். அவர்களை வருக வருக வரவேற்கிறேன். ஐயா வந்து கொண்டிருக்கிறார்கள். மேயர் எவ்வளியோ துணை மேயரும் அவ்வளி என்று தஞ்சை நகர மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக வழங்கும் துணை மேயர் திருமதி டாக்டர் அஞ்சு கம்பூவதி அவர்களையும் வருக வருக வரவேற்கிறேன். அம்மையாகவும் நம்மை கூட்டம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை தொடர்ந்து திரு டி ரோஹித்குமார் மணிகா குழுமத்தில் ஒரு புதிய எழுச்சி நாயகன் பிஏடி வீட்டில் நிறைய முறை அவரை சந்தித்த போது தஞ்சாவூருக்கு புதிய முகவரியாக அவர் திகழ்கிறார் என்பது எனது உண்மையான கருத்து. ஐயா அடுத்ததாக திரு ஆர்ஜி ரவீந்திரன் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். உலகமெல்லாம் ஊபர் ஓலா அப்படின்னு இருக்கும் போது தஞ்சாவூர்ல பிரெண்ட்ஸ் டாக்ஸி இருக்கும் அப்படின்ட்டு உலகிற்கு இந்த போக்குவரத்து துறையில் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் திரு பி சதீஷ் அவர்களை வரவேற்கிறேன். துரை சுதாகர் அவர்கள் நிலம் மாவட்டத்திலிருந்து நமக்கு சிறப்பு விருதுகள் கொடுக்க வந்து இருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கிறோம். இந்த பத்திரிகை கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக தஞ்சை மக்கள் கைகளில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. சமூக ஊடகங்கள் வழியாக உலக மக்களிடம் சென்று கொண்டிருக்கிறது. எனது ஆசிரியர் திரு முருகன் ஐயாவிடம் உங்க பத்திரிகை கொடுக்கும் போது அந்த பத்திரிகை எல்லாம் முழுசா படிச்சு பார்த்துட்டு சன் ராமநாதன் என்னோட ஸ்டூடெண்ட் தெரியுமான்னாரு. தெரியும் சார் அப்படின்னா ஐயா நிறைய பேர் சந்திக்கும் போதெல்லாம் நம்ம பள்ளிக்கூடத்தை பத்தி நிறைய பேசுவோம். சென்ட் பீட்டர்ஸ் ஸ்கூல் அப்படியே பார்த்துட்டு சதீஷ் பேர் கொடுத்துச்சு. இவரு என் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னாரு. தெரியும் சார் அப்படின்னு. அப்ப ஒரு ஆசிரியருக்கு தன் மாணவர்கள் 2 பேர் அப்புறம் அவங்க நிறைய பேர் இந்த பத்திரிகைகள் எழுந்துச்சு. ஒவ்வொருத்தர் பேரை படிக்கும் போது அந்த ஆசிரியர் முகத்தில் இருந்த மன மகிழ்ச்சி என்னால் உணர்ந்தேன். ஏனென்றால் நாம் நிறைய விதங்களில் நிறைய இடங்களில் என்னென்ன முன்னெடுப்பு எடுக்கிறோமோ அந்தந்த முன்னெடுப்புகள் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது என்றால் பெரும்பாலான மக்களுக்கு கிடைக்கிறது என்பதே பொருள். அந்த வகையில் இன்று பாரத் எல்லோ பேஜஸ் லிட்டரரி அகாடமி மற்றும் இதர சமூக ஊடக குழுமங்கள் வரலாற்று மீட்பு குழு உலக திருக்குறள் கூட்டமைப்பு முன்னெடுக்கும் இந்த 30 விருது விழா வழங்கும் நிகழ்ச்சியில் 133 பேருக்கு பதில் அறிய மாமனித குடும்ப விருது வழங்க இருக்கிறார்கள். அதே போல் 5 தலை சிறந்த வணிகங்களை கட்டி காக்கும் இந்த தஞ்சை பண்டிகையிலிருந்து வந்திருக்கும் 5 தலை சிறந்த தொழில் அதிபர்களுக்கு விருது வழங்கியிருக்கிறார்கள். ஆகையால் எனது வரவேற்பு உரை இந்த நிகழ்ச்சியில் ஒரு அறிமுக உரையாக கூட இருக்கலாம். நான் 10ஆம் வகுப்பு சென்ட் பீட்டர்ஸ் பள்ளியில் படிக்கும் போது 10ஆம் வகுப்பில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 3வது இடமாக வந்தேன். அந்த நேரத்தில் சென்ட் பீட்டர்ஸ் பள்ளி வந்து தஞ்சாவூர் சிட்டியில வந்து ஃபர்ஸ்ட். என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான். நீ வந்து தஞ்சை மக்களுக்கு நம் பள்ளிக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்துருக்க. அதே நேரத்துல இந்த மாநகரமானது 1995ஆம் ஆண்டில் உலக திருக்குறள் கூட்டமைப்பு, அப்புறம் வந்து தமிழ் பல்கலைக்கழகம், அப்புறம் ஏனைய உலகத்தில் சார்ந்த அனைத்து விழாக்களும் தமிழுக்கு ஒரு விழா இருந்தார்கள். அப்புறம் மாணவர்கள் மேயரையா வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வரவேற்போம். எல்லாரும் ஏழை கரகோஷம் இடைகளை
தஞ்சாவூரின் மேயர் மாண்புமிகு திரு சன் ராமன் ஐயா நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயாவுக்கு ஏகப்பட்ட வழியிடங்கள் எல்லா இடத்தையும் வீட்டையும் முடிச்சுட்டு மின்னல் வேகத்தில் நமது அண்ணனுக்கு வந்திருக்கிறார்கள். வாங்க ஐயா, வாங்க ஐயா. என்னோட பள்ளி சீனியர் தான் சொல்லியிருந்தாங்க சென்டிமீட்டர் ஸ்கூல்ல முருகன் சார் சொல்லுவாரு, மேயர் சார் வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சொல்லுவாரு. மேயர் அதை வந்து நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறார். ஆகையால் இது வந்து ஒரு குடும்ப நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பெருவாரியான மக்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் இப்படி ஒரு அமர்வு. ஏன்னா அரசியல் இந்த இடத்துல நிறைய பேசியிருப்பாங்க, சமூகம் நிறைய பேசியிருப்பாங்க, வரலாறு நிறைய பேசியிருப்பாங்க. இன்றுதான் வணிகமும் வரலாறும் சேர்ந்து எதிர்கால சந்ததியினர், எதிர்கால குடும்பத்தினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நம்மளுடைய கிரிவல பாதை தான் எனக்கு ஞாபகம் வரும். எவ்வளவு சிரமப்பட்டு அந்த கிரிவல பாதையை வந்து அவர் அமைச்சு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். அதன் அடிப்படையில் இன்னைக்கு சிவனடியார்கள் காலைல 6 மணிலிருந்து ராஜராஜ சோழன் சிலை முன்பு ரொம்ப உருக்கத்தோட சிவன் பத்தி நிறைய பாடல்கள், புகழாச்சாரம், இயற்கைக்கு நிறைய வழிபாடுகள், அதே போல இந்த 5 முக விளக்கு ஏற்றும் போதும் அது ஒவ்வொரு விளக்கும் ஏன் ஏத்துறாங்க அப்படிங்கறத விளக்கத்தோட சொல்லி நம்ம எல்லாரையும் அறிவு கடலில் ஆழ்த்திய இந்த கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரையும் மனமார்ந்த நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பரிணமித்து இன்று 133 குடும்பங்களுக்கு விருது வழங்கக்கூடிய நிகழ்வை நடத்தவிருக்கின்றோம் என்று மேயர் ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது உடனடியாக இந்த அரங்கத்தை வேறு யாரும் கொடுத்துள்ளார்கள், இந்த தேதியிலே கொடுத்து விடுங்கள் என்று கூறியதாக நான் கேள்விப்பட்டேன். அவரை இதுவரைக்கும் நான் நேரில் சந்தித்ததில்லை. அவருடைய செயல்பாடுகள் எனக்கு முழுமையாக தெரியும். ஒரு சமூக சிந்தனையாளர், தஞ்சை மண்ணுக்கு கிடைத்த வரம். அவர் இந்த விழாவிலே கலந்து கொண்டு தற்போது 7 விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார்கள். ஒன்று, திருக்குறள் திரைப்படத்திலே திருவள்ளுவராக வாழ்ந்த கலைச்சோழன் ஐயா அவர்கள், பெண்ணையூரை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு விருது வழங்க இருக்கிறார்கள். தன் வாழ்நாளிலே மது போதை பழக்கம் இல்லாத ஒரு நபர் திரைப்படத்திலே வாழ்ந்திருக்கிறார் திருவள்ளுவராக, அவருக்கு விருது வழங்க இருக்கிறார்கள். அதே போன்று பச்சை மனிதர் என்று அழைக்கப்படக்கூடிய நான் தான், எனக்கு நானே தான் சொல்லியிருக்கிறேன். எனக்கும் ராமநாதன் ஐயா அவர்கள் விருதை வழங்க இருக்கிறார்கள். சன் ராமநாதன் ஐயா அப்படிங்கிறதுக்கு நிறைய இடத்துல அந்த எழுத்து பிள்ளையை காண்கிறேன். சன் என்று 2 சொல்லி போட்டிருக்கிறார்கள். ஆனால் தங்களது அப்பா பெயருடைய சண்முகம் என்று கேள்விப்பட்டேன். நான் தங்க சண்முக சுந்தரமாக இருக்கிறேன். உங்களுக்கு அப்பா உடைய பெயரை தாங்கிய ஓரிடத்தில் நான் இருக்கிறேன். அப்படி அரியலூரிலே 27ஆம் தேதி அந்த விருதை வழங்கிய நான் இன்று 28ஆம் தேதி ஒரு படி மேலே, அதே 27ஆம் தேதி நடத்தணும் தான் மகேஸ்வரி அம்மா நினைச்சாங்க. ஆனா எங்களையும் அறியாமல் 28 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம் என்பதை அறிவதற்காகவே அந்த 28ஐ இறைவன் இயற்கை கொடுத்திருக்கிறது என்று நாங்கள் உணர்கின்றோம். காலையில் மாமன்னர் ராசராச சோழன் சிலை முன்பாக நாம் எல்லோரும் அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து மரக்கன்றுகளை நட்டு அதற்கு பிறகு பரிவட்டம் கட்டி, தஞ்சை என்று சொன்னாலே அது உலகை ஆண்ட ஒரு பூமி. தெற்காசிய நாடுகளே தன் கொடையின் கீழ் ஆட்சி செய்த அரியலூர், தஞ்சாவூர் எல்லாமே ஒண்ணுதான். நான் அரியலூர் மண்ணிலே வந்திருந்தாலும் ஒண்ணுதான். அப்படிப்பட்ட அந்த மண்ணிலே இருக்கக்கூடிய ராசராச சோழன் சிலை முன்பாக பரிவட்டத்தை கட்டி அந்த மது அறியாதவர்களை, மது போதை பழக்கம் இல்லாத அந்த குடும்பத்தினரை மரியாதை செலுத்தி பறை இசை முழங்க, பாரம்பரிய இசை கருவிகள் முழங்க அப்படியே ஊர்வலமாக அழைத்து வந்து ஒரு பெரிய ஊர்வலம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மரியாதை. நான் இந்த விருதை வழங்குவதை விட இந்த உங்களை அழைத்து வந்த அந்த மரியாதை, அந்த ஊர்வலத்தை தான் நான் பெரிதாக கருதுகின்றேன். அதை சந்தோஷ் ஐயா தஞ்சாவூரில் வந்திருக்காங்க, அவங்களோட நான் பலமுறை சொல்லியிருக்கேன். விருதுங்கிறது எனக்கு பெரிய விஷயமாவே தெரியாது. இந்த மரியாதை கொடுத்து உங்களை அழைத்து வருகிறோமே, அதை பற்றி தான் நான் மிகவும் அதிக கவனம் செலுத்துகின்றேன் என்று. அதே போல சிறப்பான ஒரு அந்த ஊர்வலத்தை நடத்தி தந்த இந்த விழா குழுவினர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வரலாறு மீட்பு குழு விருதுகளை மட்டும்தான் வழங்குகிறதா என்றால் அப்படி இல்லை. பனை எரித்தல், மரம் நடுதல்,
இயற்கை வேளாண்மை, மழைநீர் சேகரிப்பு, இப்படி ஒவ்வொன்றிலுமே மரபு கட்டுமானம், இப்படி பல காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறது. அதை பற்றி விரிவாக சொல்ல இருக்கிறார்கள். தற்போது ஐயா அவர்கள் 10 நிமிடத்துக்குள் இந்த விருது அரங்கை விட்டு செல்லவிருப்பதால் அவர்கள் பல பணிகள், அதனால் உடனடியாக அந்த 7 பேருக்கான விருதுகளை, 7 வண்ணத்திற்கான அந்த விருதுகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். முதல் விருதாக கலைச்சோழன் ஐயா அவர்களுக்கு ராமநாதன் ஐயா அவர்கள் வழங்குவார்கள். கலைச்சோழன் ஐயா விருது எடுத்துவாங்க. இப்போது மரியாதை செய்யப்படுகிறது. திரு ராமநாதன் அவர்களுக்கு நிறுவனத்தின் உரிமையாளர் திரு வாசுதேவன் அவர்கள். அடுத்ததாக மருத்துவர் தங்க சந்து சுந்தரம் அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. அதை வழங்குபவர் தஞ்சாவூர் மாவட்டத்தை மையமாக வழிநடத்தும் மேயர் ஐயா அவர்கள். கடந்தவால் திரு பச்சை தமிழர் என்ற தமிழக சமூக ஐயா அவர்களுக்கு விருது வாங்கி கௌரவிக்கப்படுகிறது. இளம் வெஜஸ் மற்றும் வரலாறு மீட்பு அடுத்ததாக மகேஸ்வரி அவர்கள் தஞ்சை மாவட்டத்துடைய வரலாறு மீட்புடைய தலைமையாளர்கள் விருதும் மெடலும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அதை திரு மேயர் அவர்கள் இருக்கால் வழங்கப்படுகிறது. அடுத்து விருதாளர் கோ வாசுதேவன் அவர்கள், பாரத் டெவலப்மெண்ட் நிறுவன தலைவர். நமது மேயர் ஐயா வாசுதேவன் ஐயா விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்த இந்த அரங்கில் பாரத சிஇஓ அவர்கள் அவர்களை அழைக்கிறோம். கிருபா சார், மேயர் கிருபா அவர்களை கௌரவித்து இந்த விருதை வழங்குகிறார்கள். இப்பொழுது வனவாதி சிறந்த ஜோதிகள் கொடுக்கப்படுகிறது. அடுத்ததாக வணிக யுபிகள் பாரத பயிற்சி முதலான வணிக யுபிகள் இது அனாஸ் மகுபுலம். இது அனாஸ் மகுபுலம் அவர்களுக்கு உதவுகிறது. The first four generation business award to Wilson Anas Mavapur. பிறகு generation business award எழுதிட்டா மூன்றாவது தலைமுறை தனது தாராள பாண்டி செய்த வியாபாரத்தை தந்தை காலத்தில் சிறப்பாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கும். அனாஸ் மகோபுரத்திற்கு விருது கவனிக்கப்படுகிறது. The best young entrepreneur award to Balamurugan.
பாபுல்லா ஐயா அவருக்கு விருது வழங்கி கௌரவிக்கிறார்கள். இந்த விருதை வழங்கும் நமது பெயர் சந்திரபாபு அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். Yes, Dr. Award to Mr. Vinod Kumar. இந்த விருதை கூறியவர்கள் மழையாளர் குழுமத்தின் திரு பி. ரோஹித்குமார், மழையாளர் குழுமத்தின் தலைவர் அவர்கள் கழகவாதம். அனைவரும் கழகத்தில் எடுக்கலாம். பி. ரோஹித்குமார் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. மரியாதை சொல்வது நமது விருதாளர் திரு வாசுதேவன் கழகவால் மரியாதை செய்யப்படுகிறது. நன்றி. அடுத்த வேலை அலங்கரிக்கிறது திரு முகமது நிசாம். முகமது நிசாம் மேடைக்கு வருவோம். தி பெஸ்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனி அவார்ட். திரு பி. சதீஷ் குமார் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. சதீஷ் குமாரையா பிரெஞ்ச் ட்ராக் கால் டாக்ஸி நிறுவனர் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. இன்றைய வணிகத்தில் திரு சதீஷ் பிரெஞ்ச் ட்ராக் அவர்களும் என் ஆண்டுபோதும் ஒரே மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா ஒரு மேடையில் இருக்கும் சாதாரண ஆதரவும் அடுத்த அறிவிப்பு கொடுக்கிறார். அமர்ந்தீங்க அன்பர்களே, இந்த விருதுக்கு பாரத் நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு வருடம் உழைத்திருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? கரும்பு விதைக்கணும்னா தஞ்சாவூர் மண்ணில் ஒரு வருஷம் ஆகும். அதே நெல் விதைக்கணும்னா 3 மாசம் ஆகும். பனை மரங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பல வருடங்கள் ஆகும். பாரதத்தில் இந்த அரிய சாதனை எதற்காக என்றால் தஞ்சை கரணையிலும் நாம் விவசாயம் செய்வது போல் தொழில் செய்ய வேண்டும் என்பது பாரதத்தில் ஒரு கனவு. இந்த பாரதத்தில் நிறுவன தலைவர் திரு வாசுதேவன் அவர்களுடைய சூழ்நிலை நீங்க கேட்கும் போது நம்ம ஊர் மக்கள்லாம் அமெரிக்காவில் உள்ளது மாதிரி நிறைய தொழில் செய்யணும், உலகம் ஃபுல்லா வாணிபம் போகணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால இந்த பாரத் தாங்கி இந்த விருதுகள் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக சிறப்பு விருதுகள். பரணிதரன் ஐயா, செந்தில்குமார் ஐயா, நாம் பேச நினைக்க வந்துருங்க. முனிசாமி ஐயா, தற்சமயம் மேடையில் இருக்கும் ரியல் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் திரு ஆர். ஜி. ரவீந்திரன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். நன்றி. முனிசாமி ஐயா, ரவிச்சந்திரன் ஐயா, அடுத்ததாக இருவில் செல்வராஜ் ஐயா. இந்த 5 விருதுகளையும் ஒரே நேரத்தில் கொடுப்பதற்கு காரணம் என்னன்னா, டீம் ஒர்க் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத வாசுதேவன் ஐயாவும் சரி திருமாவளவன் ஐயாவும் சரி சொல்லுவாங்க. அதனால இந்த 5 ஸ்பெஷல் விருதுகளையும் இங்கு வழங்க 5 பேரை மேடையில் அழைக்கிறோம். முதல் விருதாக முனுசாமி ஐயாவுடைய விருதை திரு ரவீந்திரன் ஐயா வழங்குவார்கள். ரியல் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் திரு ஆர். ரவீந்திரன் அவர்கள் முனுசாமி ஐயாவுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அனைவரும் கரகோல் எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக திரு ரவிச்சந்திரன். நன்றி.
வாழ்த்து கொண்டிருக்கிற மேயரை அவர்களுக்கு நன்றி. வாழ்த்துவது நாங்களாக இருந்தாலும் வாழ்ந்து காட்டும் இந்த தமிழர்களுக்கான ஏபிஜே ஐ ஆப்டிகல்ஸ் பி செந்தில்குமார் அவர்களுக்கு பிரெஞ்ச் டாக்ஸி நிறுவனர் திரு சதீஷ் அவர்கள் விருது வழங்கி கௌரவிக்கிறார்கள். ஏபிஜே ஐ கேர் ஆப்டிகல்ஸ் திரு செந்தில்குமார் அவர்களுக்கு திரு சதீஷ் அவர்கள் கையால் விருது வழங்கி இந்த மேடை கௌரவிக்கிறது. நன்றி. திரு பரணிதரன் ஐயா ஸ்பெஷல் அவார்ட் பாரத் விஜய சொல்லவும் திரு சதீஷ் அவர்கள் இந்த விருதை வழங்கி கௌரவிக்க இருக்கிறார்கள். அடுத்ததாக திரு இருவின் ஐயா மேடைக்கு வரவும் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு திரு டி ரோஹித்குமார் அவர்கள் மல்லியா குடும்பத்தின் தலைவர் விருதாளர் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கிறார்கள். இருவின் ஐயா மேடைக்கு வந்தீங்க. அடுத்த விருதை வாங்க இருப்பது திரு நிர்வின் செல்வராஜ் MBM ஜெனரல் ஷாப். இந்த சிறப்பு விருதை திரு ரோஹித் ஐயா வழங்க கேட்டுக்கொள்கிறோம். இந்த முதல் சுற்று விருது வழங்கும் நிகழ்ச்சி இனிதே நிறைவேறுகிறது. அடுத்த சுற்று விருதுக்காக இந்த மேடை காத்திருக்கிறது. சான்றோர்கள் மேடையில் அமர்வோம். தற்போது சொன்ன அளவை விட கூடுதலாக விருது வழங்கி சன் ராமநாதன் ஐயா எல்லோரையும் மகிழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்த்துறை வழங்கும்படி விழாக்குழு சார்பிலே வரவேற்கின்றோம். நம்முடைய முன்னோர்களுக்கு ஏன் விருது வழங்குள்ளாருக்கு வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய வரவேற்புரையாற்றக்கூடிய மாமனிதர் பேராசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்களே, மாமனிதர் எழுத்தாளர் செங்கை சிலம்பரசன் அவர்களே, தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் பச்சை மனிதர் மாமனிதர் தங்க சண்முக சுந்தரம் அவர்களே, இங்கே வருகை தந்து நடிகர் கலைச்சோழன் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களே, சிறப்பு அழைப்பாளர் ஏவிஎம் ஆனந்த் அவர்களே, ராஜாராமன் அவர்களே, சந்திரன் அவர்களே, விஜய் சீதாராமன் அவர்களே, திருநாவுக்கரசு அவர்களே, ரவியம் அவர்களே, ராஜ் டேரன்ஸ் அவர்களே, ராஜா வாஸ் அவர்களே, முனுசாமி அவர்களே, ராஜேஷ் கிருஷ்ணா, மதியரகன், மாதவன், யேசுராஜ், ரவிச்சந்திரன் அனைவருக்கும் காலை வணக்கத்தை கூறுகிறார்கள். உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் என்னை சந்திக்கும் போது இந்த முப்பெரும் விழாவின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னாங்க. என்ன நோக்கம் அப்படின்னா ஒரே ஒரு நோக்கம், தஞ்சையிலே மதம் பிரியர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்குவோம் என்று என்னிடத்தில் சொன்னார். அவர் சொன்ன உடனே மகிழ்ச்சி அடைந்து நம்முடைய தஞ்சையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பொழுது இந்த வெட்டப்படக்கூடாது என்பதற்காக அவர்களை நீங்கள் தஞ்சையிலே நடந்துங்கள், அதுதான் பொருத்தமாக இருக்கும், அதுதான் உங்களுக்கு மிக
சிறப்பாக இருக்கும் என்று சொன்னோம். அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வை இங்கே நடத்தியதற்கு முதல்ல தஞ்சை மக்களின் சார்பாக நான் அன்று எழுதியிருக்கிறேன். ஆனால் இந்த கட்டடம் மாநகராட்சியின் கட்டடம். இதற்கு இந்த முறை அனுமதியை கொடுத்து அதற்கான குறைந்த தொகையை அவர்கள் கட்டியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் இனி இறக்கக்கூடிய காலங்களில் இந்த இயக்கம் எடுக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு தஞ்சை மாநகராட்சி இலவசமாக வழங்கும் என்பதை இலவசம் என்கின்ற வார்த்தையை கலைத்து அவர்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி எழுந்து செல்லக்கூடிய அனைவரும் மாநகராட்சி உறுதுணையாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை மிக சிறந்த ஒரு முயற்சியாக இருந்தது புரியும். இங்க வந்த உடனே என்ன இல்ல தலப்பம் கட்டிருக்காங்களே கட்டிங்க தலப்பம் பிரியாணிங்கிற ஆயிரம் இருக்கு அப்படின்னு இல்ல இப்போ உங்களுக்கு சட்டம் போறோம் அப்படின்னாரு. அதனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களை எல்லாம் சந்திப்பதில்லை. பேசும்போது இன்னொரு வார்த்தையை நண்பர் சொன்னாரு. என்ன சொன்னார்னா தஞ்சையில இந்த ஒவ்வொரு ஊர்லயுமே அந்த குளத்தை வாரி தூர்வாரி தண்ணீர் நிரப்பி அடுத்தது பண விதைகளை இறைத்து அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நான் மேயரிலிருந்து அந்த பணியை தான் இன்று வரை அதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவித்துள்ளேன். அவர்கள் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்த குழு இங்கே உட்கார்ந்திருக்க ஒவ்வொருவரும் விரும்புகிறேன். உங்களை ஒருவனாக உங்களோடு இருந்து இந்த சமுதாயத்தை மாற்றுவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டேன். உங்களுக்கு நல்லா தெரியும் பழைய தஞ்சாவூர் இருக்க இன்னைக்கு வெளியூர்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஆனா பழைய தஞ்சாவூர் இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. சரி, அதுக்காக புது தஞ்சாவூரா இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்துக்கு தகுந்தாற் போல மாறி இருக்குமா அப்படின்னா பழமை மாறாத புதுமையாக தஞ்சாவூர் இருக்கும். அதுக்கு நான் உத்தரவாதம் தண்ணி. பெரிய கோவில் கிரிவலம் நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். அந்த இடத்தில் கிரிவலத்தை நடத்தி காட்டினோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 1 லட்சம் பேர் தஞ்சையை வளம் வரக்கூடிய ஒரு சூழலை ஏன் பெரிய கோயிலை சுற்றி வரக்கூடிய ஒரு சூழலை ஏன் மாமன்னன் ராஜராஜ சோழனை சுற்றி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி விட்டுதான் இங்கே நான் இருக்கிறேன். இல்லாட்டி அது நடந்திருக்காரு. மணிமண்டபம் இந்த இதிலே இருக்கக்கூடிய மணிக்கூட்டு பூங்கா எப்படி எதெல்லாம் மூடி கிடந்ததோ அனைத்தையும் திறப்பதுதான் நம்மளுடைய பணி இருக்கிறதோ. அமர்ந்த போது 110 கட்டடங்கள் சூழலில் இருந்தது. அந்த 110 கட்டிடங்களையும் நுழைந்து மீதமும் ஒரு 100 கட்டிடத்தையே கட்டிவிட்டு தான் இந்த மேடையை உண்டாகும். அதில் இருக்கக்கூடிய சாலை இருக்கும்னா இருக்காது. இன்னைக்கு புதுமையான சாலை நாட்டை இருக்கும். அனைத்து பகுதியிலும் சாலை போடும். சரி, குடிநீர் பிரச்சனை இருக்கிறதா? குடத்தோடைய யாராவது இருக்கிறார்களா என்றால் இருக்காது. ஏனென்றால் குடிநீர் பிரச்சனையை தஞ்சையில் இன்னும் 30 ஆண்டு காலத்திற்கு இருக்காது. அந்த அளவுக்கு அந்த பணியை துரிதமாக செய்திருக்கிறோம் என்பது இங்கே இதெல்லாம் ஏன் எங்களுடைய பெருமைகளை இங்கே வந்து சொல்கிறார்களே என்று நீங்கள் நினைத்திருக்க கூட. இது சமூக சிந்தனை. இது மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அவர்களின் அத்தியாவசிய தேவைகள். அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செய்வதற்காகத்தான் இங்கே நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். அதை தான் நீங்கள் மரங்கள் நடுவதாக இருந்தாலும் சரி, குளங்கள் தூர் வருவதாக இருந்தாலும் சரி. தஞ்சையிலே எத்தனை குளங்கள் இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தா ஒரு 17 குளங்கள் இருக்கிறது. நான் வரும்போது 17 குளங்களுமே தூர் வரப்படாமல் குளத்தில் தண்ணீர் இல்லாமல் இருந்த குளங்கள் எல்லாம் நீங்கள் சென்று பார்க்க வேண்டும். கரந்தை சென்றீங்கன்னா பார்க்கலாம். வலதுபுறம் மிகப்பெரிய குளம் இருக்கும். அதே போல கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய அனைத்து குளங்களும் நிரம்பி இருக்கும். இதே விஜய தேட்டருக்கு அருகே இருக்கக்கூடிய அழகி குளம் நிரம்பி இருக்கும். நிரம்பவே இல்லாமல் இருந்த ஒரு குளம் என்றால் நம்முடைய பூங்கா அருகில் இருக்கக்கூடிய சிவகங்கை குளம். பெரிய கோயில் கட்டக்கூடிய அங்கேயும் தான் தண்ணி எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த குளமும் நிரம்பிக்கிறது என்பதை நீங்கள் நேரில் சென்று பார்த்தால் உங்களுக்கு புரியும். ஏனென்றால் உங்களுடைய ஒத்த கொள்கை கொண்டதுதான் நம்முடைய அனைத்து நபர்களும் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதெல்லாம் சொன்னேனே தவிர
அதனால மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி எப்போதுமே எனக்கு ஒரு வைராக்கியமும் ஆசைக்கும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அது என்ன அப்படின்னா, நம்ம தஞ்சாவூர் முதல் இடத்தில் வெற்றி பெறணும், அதுதான் நமக்கு முக்கியம். நம்முடைய மக்கள் முதல் இடத்தில் இருக்க வேண்டும் என்பது ஒரு வைராக்கியம், ஆசை, பேராசை. அதெல்லாம் இருந்தால்தான் வளர்ச்சி அடையும். அப்படித்தான் இன்னைக்கு எங்கேயுமே பார்க்க முடியாது. திருச்சியில கிடையாது, தஞ்சாவூர்ல இருக்க பொழுதுபோக்கு சாதனம் கூட நாங்க தேர்ந்தெடுத்தது. நம்ம வரும்போது இன்னைக்கு 16,000 தஞ்சாவூர்ல இருக்கு. ஏன் அதெல்லாம் அப்படின்னு நீங்க எல்லாம் கேக்குறீங்க. ஏன்னா உங்க கொள்கைக்கு மாறுபட்டதாக இருக்கும். ஆனால் அது பொழுதுபோக்கு என்பது முக்கியமான ஒரு அம்சம். அந்த அம்சமும் இங்க தஞ்சாவூர்ல இருக்கு. இன்னும் சொல்ல போனா திருச்சியில இல்லாத தியேட்டர்லாம் எபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய தியேட்டர், ஸ்டைலிங்கிற ஒரு தியேட்டர், இதெல்லாம் வந்து வெவ்வேறு மாநிலங்கள்ல இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு தஞ்சாவூர் நோக்கி வந்துட்டு இருக்கு. ஃபுட் ஸ்ட்ரீட்டா இருக்கட்டும், இப்படி புதிய முயற்சிகள் அதைதான் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மூத்த முன்னோடிகள் இங்க பாருங்க. எல்லாம் சாதாரண முகங்கள் அல்ல, எல்லாம் உழைப்பில் கிடைத்த வெற்றியின் முகங்கள். அவர்கள் எல்லாம் நான் உங்கள் பொற்பாத சொத்து, எனது மனமார்ந்த வாழ்க்கைகளை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதோ அந்த மேடையில பேசிவிட்டு சென்று விடக்கூடிய ஒருவனாக நீங்கள் வென்றிவிட வேண்டாம். எனக்கு இந்த மேடையை, இந்த வாய்ப்பை வழங்கிய நண்பருக்கு, இந்த குழுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இன்னைக்கு இத்தனை சகோதரிகளை நான் சம்பாதித்திருக்கிறேன் என்ற மனநிறைவோடு நான் செல்வேன். சரி, எதுவும் மேடை அலம்பரத்திற்காக பேசிக்கிட்டு செல்வானா என்றால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எந்நேரமும் மாநகராட்சி வரலாம். உங்களுக்காக உங்கள் சகோதரன் மேயராக அந்த இடத்தில் வரவேற்று காத்திருப்பேன் என்று உங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் ஒரு உண்மையான சகோதரன் என்னென்ன பணிகளை உங்களுக்கு செய்வானோ அதை செய்வதற்கு நான் காத்திருக்கிறேன் என்று கூறி உள்ளதிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.